எமது எல்கே மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருக்கும் திரு சித்திக் சார் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த எல்கே மேல்நிலை தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் பள்ளியினுடைய தாளாளர், உதவி தலைவர், உதவி செயலாளர், பொருளாளர், என் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், கல்வி அலுவலர்கள், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நற்சலாத்தை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த ஆண்டுல பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அனைத்து மாணவர்களும் ஒரு மேடையில் 6 பேர்னாலும் 6 பேரும் ஒன்று போலேயே அவனுடைய ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ் கொடுத்த முதல் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு முதலில் நாம் பாராட்டி அவர்களுக்கு ஒரு கரகோஷம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா ஒன்று போல் இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா காலத்தின் நன்மை கருதி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கொடுக்கின்றேன். இங்கே பார்க்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பார்க்கும் பொழுது எந்த மாணவர்களும் கண்ணாடி அணியவில்லை. ஏன்னா பெற்றோர்கள் நல்ல முறையில் பார்த்துருக்காங்க, என்ன செல்லை கையில் கொடுக்கல. செல் என்பது நமக்கு ஒரு விஷத்தை போனது. எந்த தாயாவது எந்த தகப்பனாவது பிள்ளைகளுக்கு செல்லை கையில் கொடுக்க மாட்டாங்க. செல்லினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு சொன்னால் உடல் நலம் பாதிக்கப்படும். அதே வேறு செல்லிலிருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள், முழு கதிர்கள் பிரெயினில் கேன்சர் உருவாக்குங்கிறான். எந்த தாயாவது தம் பிள்ளையை நாசப்படுறது நினைக்க மாட்டாங்க. தாய்க்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் என்பதற்கு அடிப்படையில் தயவுசெய்து பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோள், விஷத்தை நாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அதேமாரி இந்த செல்ஃபோனை கொடுக்க வேண்டாம். இங்கே இருக்க லைனாக இருக்கிற எந்த குழந்தையும் பார்க்கும்போது எந்த குழந்தை கண்ணில் கண்ணு படல. ஒரு கண்ணை பொத்திட்டு நம்ம பார்க்குறோம், லைட்டாக தெரியும். 2 கண்ணையும் பொத்திட்டா ஒன்றுமே தெரியாது. அப்போது இந்த செல்ஃபோனால் உடல் நலம் பாதிக்கப்படும், மூளை பாதிக்கப்படும். அதனால் தயவு செய்து அந்த பையன் அழகாக கண்ணை மூடி பார்த்துட்ருக்கான். வெரி குட். தம்பிக்கு ஒரு கை தட்டுமா? ஏன்னா கண்ணை மூடி பார்க்குறான். தம்பி கண்ணு தெரியுதா? கண்ணு மூடி பார்க்குறான்ல. ஏன்னா அந்த செல் என்பது கண்ணை பாதிக்கும்போது புழு கதிர்கள், ஊதா கதிர்கள் பாதிக்கப்பட்டு மூளையில் கேன்சர் உருவாகும். அதுக்கு நாம் வழிவகுக்க வேண்டாம். தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்க சாப்பிட்னா செல் கொடுத்தா தான் சாப்பிடும். பிறந்த 3 மாதமே செல்லை கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் தயவு செய்து இன்னும் முக்கியமானது உணவு பழக்கத்தில் இப்போ பிஸ்கட் திங்காத யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செய்து பிஸ்கட்டை கொடுக்காதீங்க. பிஸ்கட்டில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் கேவிட்டின்கிற வேதிப்பொருளும் டிரான்ஸ்பேட்டுங்கிற வேதிப்பொருளும் இருக்குது. அதை விட அதிகப்படியான சர்க்கரை, அதிகப்படியான பாமாயில், சுத்திகரிக்கப்பட்ட மைதா மாவு இருக்குது. இது சாப்பிடும்போது உடல் பிரச்சனைகள் ஏற்படும். உடல் பிரச்சனைகள் ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும், செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் தயவு செய்து உங்கள் குழந்தை மீது நீங்கள் அக்கறை கொண்டு பிஸ்கட்டை வாங்கி கொடுக்காதீங்க. பிஸ்கட் தின்றால் தான் நம்ம காலையில் டீயில் பிஸ்கட் முக்கி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். தயவு செய்து பிஸ்கட்டை கொடுக்காதீர்கள். நம் பிள்ளையை நாம் பாதுகாக்க வேண்டும். அதேமாதிரி கடையில் பார்க்குற எல்லா கடையிலும் லைனை அடுக்கி வச்சுருப்பான் 10 ரூபா பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ், அதையும் கொடுக்காதீங்க. எல்லாமே சக்கரை தண்ணி தான். அதில் இருக்க அத்தனையும் உண்மையான ஃப்ரூட்ஸ் கிடையாது, எல்லாமே கெமிக்கல் தான். அதை குடிப்பதனால நம்ம பல்லிலேருந்து சொத்தை வந்துடுது. என்ன காரணம்? பாக்டீரியா உருவாக்கிறோம். அப்போது அது குடிக்கிறதுனால இந்த டைப் 2Bங்கிற நீரிழிவு நோய் ஏற்படும். ஆகையால் மீண்டும் ஒரு முறை பெற்றோருக்கு அன்பான வேண்டுகோள், உங்கள் குழந்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். அதனால் செல்லை கொடுக்காதீங்க, பிஸ்கட்டை கொடுக்காதீங்க, கடையில் இருக்கக்கூடிய விஷத்தண்ணி பாட்டில் 10 ரூபா பாட்டில் அதை கொடுக்காதீர்கள். உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கிணங்க உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருந்து வாழ்வில் வளம் பெற நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி சார். எல்கே மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பணிபுரிந்து கொண்டிருந்தும் பணி ஓய்வு பெற இருக்கும் சித்திக் சார் அவர்களுக்கு பொன்னாடை போத்துவதற்காக எமது பள்ளி தலைமை ஆசிரியர் வருகிறார்.